எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். பல நாடுகள்ல இருக்கிறவங்க தங்களுக்கான ஒரு ஆட்சியை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. 100% நாமளே ஓட்டு போட்டு நமக்கான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான நாட்டுல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஓட்டு போடுறதுங்கிறது நம்முடைய உரிமை மட்டுமல்ல, கடமையும் கூட. இந்த கடமையை கண்டிப்பா எல்லாரும் செய்யுங்க. நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றதே ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் மறந்துருங்க. ஏதோ ரொம்ப முடியல, நான் ஒரு மருத்துவமனையில இருக்கிறேன், ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்கன்னா பரவாயில்ல. ஆனா முடிகிற எல்லாரும் கண்டிப்பா நாளைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் உங்களுடைய ஓட்டை போடுங்க. யாருக்கு உங்களுக்கு விருப்பமோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. ஆனா கண்டிப்பா ஓட்டு போடணும். சமீபத்துல புதுச்சேரியில நடந்த தேர்தல்ல 90% மேல வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கறத படிக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த முறை அப்படி இல்லாம எல்லாருமே போய் கண்டிப்பா ஓட்டு போடுங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் மறக்காம நாளைக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து இதே பதிவுல ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாருக்கு போட்டேன் அப்படிங்கறத சொல்லாதீங்க, ஓட்டு போட்டேன் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. இது எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன்.